டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே வாழ்ந்த முதியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 தொடக்கம் 30 எண்ணிக்கையான முதியவர்கள் அவர்கள் இணைந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வைத்திருக்கிறார்கள். காலையிலே நித்திரை விட்டு எழுந்ததும் குட் மார்னிங் என்று சொல்லி யாராவது ஒருவர் ஒரு செய்தியை போடுவார். அதை பார்த்ததும் மற்றவர்கள் எல்லோரும் குட் மார்னிங் என்று சொல்லி ஒரு செய்தியை போடுவார்கள். அவர்களில் யாரேனும் ஒருவர் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை எங்காவது பார்த்தால் அந்த குழுமத்திலே அதை பகிர்வார்கள். எல்லோரும் அதை பார்ப்பார்கள். அது சம்பந்தமாக சில செய்திகளை அங்கே போடுவார்கள். இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது குட் நைட் என்று சொல்லி யாராவது ஒருவர் ஒரு செய்தியை போடுவார். எல்லோரும் குட் நைட் என்று செய்தியை போடுவார்கள். இவ்வாறாக அவர்கள் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தை தங்களுக்கிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த முதியவர்களிலேயே இளைய ஒருவர், எல்லோருமே முதியவர்கள் தான், அவர்களில் வயது குறைந்த ஒருவர் ஒரு நாள் இந்த விடயத்தை கொஞ்சம் இடைஞ்சலான விஷயமாக யோசிக்கின்றனர். இவர்கள் எல்லோரும் ஒரு குழுவை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு குழுவிலே இருக்கின்றோம். காலை எழுந்ததும் ஒவ்வொருவரும் குட் மார்னிங் என்று சொல்லி செய்தி போடுகிறார்கள். மாலையிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் குட் நைட் என்ற செய்தி போடுகிறார்கள். இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கின்றது. ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று பார்த்தவுடன் நாங்கள் அதை திறந்து பார்க்க வேண்டி இருக்கும். அவ்வாறு திறந்து பார்ப்பது, ஒவ்வொருவரும் குட் மார்னிங் என்று போடும் பொழுது அதை திறந்து பார்ப்பது, அல்லது ஒவ்வொருவரும் குட் நைட் என்று போடும் பொழுது அதை திறந்து பார்ப்பது அந்த முதியவர்களில் வயது குறைந்தவருக்கு கொஞ்சம் இடைஞ்சலான விஷயமாக இருப்பதாக அவர் நினைக்கின்றார். நினைத்து கொண்டு இவர் அந்த குழுமத்திலிருந்து விலகி விடலாமா என்று கூட யோசிக்கின்றார். இருந்தாலும் அவசரப்பட்டு விலகவில்லை. இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் திடீரென்று ஒரு செய்தி வருகின்றது. ஒரு டெலிபோன் அழைப்பு, தொலைபேசி அழைப்பு வருகின்றது. உங்களுடைய தந்தை உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார். அவரை நாங்கள் இப்பொழுது இந்த வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றோம். நீங்கள் உடனே இங்கே வாருங்கள் என்று சொல்லி செய்தி வருகிறது. இவருடனே எல்லா வேலைகளையும் முற்றும் உடனடியாக தன்னுடைய தந்தை அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலைக்கு செல்கின்றார். இவரே ஒரு முதியவர், வயது குறைந்த முதியவர். அவரது தந்தை என்று சொன்னால் அவர் இன்னும் வயது அதிகமுடையவராக இருப்பார், அது நிச்சயம். இவர் மிக அவசரமாக அந்த வைத்தியசாலைக்கு செல்கின்றார். அங்கே இந்த முதியவர்கள்லாம் இவரை வரவேற்கிறார்கள். வாருங்கள், உங்களது தந்தையை நாங்கள்லாம் வைத்தியசாலையிலே அனுமதித்திருக்கின்றோம். திடீரென அவருக்கு இரவு நெஞ்சு வலி ஏற்பட்டு விட்டது. நாங்கள் அவரை அழைத்து வந்து இரவே இங்கே அனுமதித்து விட்டோம். காலையில் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தோம் என்று சொன்னதும் இவர் நன்றி சொல்லிவிட்டு உள்ளே சென்று தன்னுடைய தந்தையை பார்க்கின்றார். இருவருக்கும் ஒரு 30 வயது வித்தியாசம். மிக வயதான தந்தை அந்த வைத்தியருடன் கதைக்கின்றார். வைத்தியர் சொல்லுகின்றார், சரி, ஆபத்தான நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி விட்டன, நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி இவர் நிம்மதியாக வெளியே வந்து இவரை ஆரம்பத்தில் வரவேற்ற இவரது தந்தையை வைத்தியசாலையிலே அனுமதித்து அந்த முதியவர்களுடன் பேசத் தொடங்குகின்றார். என்னுடைய தந்தை இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி உடனே அந்த முதியவர்களில் ஒருவர் சொன்னார், நாங்கள் அந்த தெருவிலே வசிக்கின்ற எல்லோரும் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை வைத்திருக்கின்றோம். காலையிலே ஒருவருக்கொருவர் குட் மார்னிங் என்று சொல்லி செய்தியை பரிமாறிக்கொள்வோம். இரவு நித்திரைக்கு செல்லும் முன்னர் குட் நைட் என்று சொல்லி ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்வோம். நேற்றிரவு உங்களுடைய தந்தை குட் நைட் என்கின்ற அந்த செய்தியை பரிமாறிக்கொள்ளவில்லை. உடனேதான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது, ஒருவேளை அவருக்கு உடல் நலம் சரியில்லையோ என்று சொல்லி. எனவே அவர் உங்களுடைய தந்தையின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்றவருக்கு நான் தொலைபேசி அழைப்படுத்து இவர் இன்று குட் நைட் என்ற செய்தி போடவில்லை, ஒரு முறை பாருங்கள் என்று சொன்னேன். அவர் சென்ற பொழுது உங்களுடைய தந்தை நெஞ்சு வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொன்ன பொழுதுதான் இவருக்கு புரிந்தது, வாட்ஸ்அப் குழுமத்தையும் நாங்கள் பிரயோசனமாக பயன்படுத்த முடியும் என்பது. நேயர்களே, இந்த கதையும் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.